நான் 5 வருஷமா பேசிட்டு இருக்கேன். இது பெரிய ஆபத்து. இப்ப சொமோட்டோக்காரனே கேட்கிறான், எல்லா சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்றால் உனக்கே ஆத்திரம் வருகிறது. மிக குறுகிய காலத்துல ஆடு ஒரு உள்துறை அமைச்சரை மாதிரி வளர்ந்து விட்டது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒருவன் வர்றான், அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம் சொன்னால அவனுக்கு அலாதி சந்தோஷத்துல அவன் அவுக்கிறதுக்குன்னு கிட்ட போயிட்டான். ஆடு அத்துட்டு ஓடிட்டு. ஏன்னா இவனுக்கு நாத்தம் ஆட்டுக்கு பொறுக்கல. அவன் ஒருத்தன் வரான், முருகன் பேர் வச்சா அவன் வேலை எடுத்துட்டு வரான். நான் கேட்டேன், உனக்கு கந்தர் சஷ்டி கவசம் தெரியுமா? உனக்கு திருப்புகழ் தெரியுமா? உனக்கு திருவொற்றியூர் மும்மணி கோவை தெரியுமா? உனக்கு திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் தெரியுமா? கந்தர் அலங்காரம் தெரியுமா? கந்தர் அனுபூதி தெரியுமா? அப்படின்னு நான் ஒரு ஊர்ல கேட்கிறேன். அப்படிலாம் இருக்கான்னு கேட்கலாம். பருவமழை வருவதற்கு முன்பு வடக்கு செய்கின்ற இடக்கை தமிழ்நாட்டுக்கு சொல்ல வருகின்ற 6 நூல்களை வெளியிடுகின்ற விழாவில் எளியவன் நானும் கலந்து கொண்டு கடமையாற்ற கிடைத்த வாய்ப்பிற்கு அண்ணன் சுபவிக்கும் பெல் ராஜனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பேசி வளர்ந்த நான், அதைவிட பேசி வாழ்கிற நான், கொஞ்ச நாளாகவே என்னுடைய நாக்கு துருப்பிடித்து போயிற்று. உருப்படியாக இன்று பேச முடியுமா என்ற கவலையோடு தான் வந்தேன். ஆனாலும் அரங்கம் நிறைய கூட்டம் வந்திருக்கிறது. உதய சூரியன் உதித்தாலும் நம்முடைய வானத்தில் ஒரு வல்லிருட்டு மையம் கொண்டிருக்கிறது. இதை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே நான் உள்வாங்கிக் கொண்டேன். தந்தி தொலைக்காட்சியின் ஒரு நேர்காணலில் என்னை திகைக்க வைக்கிற கேள்வியை கேட்பதில் வல்லவன் என்று கருதப்படுகின்ற நண்பர் ரங்கராஜ பாண்டேயிடம், ஒரு கலாச்சார யுத்தம் தமிழ்நாட்டில் காலூன்றுவதை நீங்கள் உணர்கிறீர்களா என்று நான் ஓசையோடு கேட்டேன். அவர் அந்த நேரத்தில் மௌனமானார். இன்றைக்கு அவர்கள் தங்கள் அடையாளங்களை காட்டிக் கொள்வதற்கு ஆண்மை இல்லாத காரணத்தால் சில பேரை இன்றைக்கு வாடகைக்கு எடுத்திருக்கிறார்கள். இந்த வாடகைக்கு எடுக்கிறவர்கள் எப்பொழுதும் வாடகை மனிதர்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். பெயரை சொல்லவே பெண்ணால் என் நாக்கு அழுக்காகி விடுமோ என்று அஞ்சுகிறேன். நான் ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு. ஏனென்றால் ரொம்ப எச்சரிக்கையாக பேச வேண்டியது இருக்கிறது. நாம் திராவிடத்தின் ஆட்சியை பற்றி பந்தி வைக்கிற வேளையில் கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்த பண்ணுற தெரிந்த தமிழுக்கு தமிழியக்கம் கண்ட மறைமலை அடிகளையும் காயப்படுத்தி விடக்கூடாது. விமர்சனத்துக்கு உரியவராக இருந்தாலும் தெற்கெல்லை போராட்டத்தில் வேலவன் குன்றத்தை வாங்கித் தருவதில் முந்தி நின்றவரும், மாலவன் குன்றம் திருவேங்கடத்தை கேட்டவரும் மாப்போசி என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே கல்லறைக்குள் போனவர்களை காயப்படுத்துகிற அநாகரிகத்தை மறந்தும் செய்துவிடக்கூடாது என்பதில் நான் எச்சரிக்கையாகத்தான் இருக்கிறேன். இந்த மேடை என்னை கேட்டால் தமிழின மீட்சி வரலாற்றில் இது ஒரு முக்கியமான மேடையாக நாளைக்கு கருதப்படும் என்று நான் கனவு காணுகிறேன். ஐயா சீரம் செந்தில்நாதன் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்கிற அளவிற்கு நகைச்சுவை துணுக்குகளும் தோரணங்களும் அவருடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவருக்கு இன்றைக்கு தொண்டை ஒத்துழைக்கவில்லை. எப்போதுமே திராவிட இயக்க மேடைகள் தமிழ்நாட்டில் சில விளைவுகளையும் உருவாக்கி இருக்கிறது. சில புதிய அறிமுகங்களையும் திராவிட இயக்க மேடைதான் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதிய அறிமுகம். பேசுகிற பேச்சாளருக்கு தொண்டை ஒத்துழைக்காவிட்டால் அவர் நினைத்ததை பேசுவதற்கு இன்னொரு பேச்சாளர் வரலாம் என்று ஒரு அறிமுகத்தை இன்றைக்கு நாம் இங்கே அறிமுகம் செய்திருக்கிறோம்.
ஆகவே உமாவுக்கு இனி வாய்ப்புகள் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் வரம்பு கடந்து பேசுகிறார்கள். பேசக்கூடாதென்றல்ல, திராவிட இயக்கம் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. திராவிட இயக்கத்தை கேள்வி கேட்கக்கூடாதென்றும் சொல்லுகிறவர்கள் அல்ல நாங்கள். ஒரு 100 ஆண்டு காலம் கல்லில் நடந்தவர்கள், முள்ளில் நடந்தவர்கள், காயம் பட்டதற்கு பிறகும் இரத்தம் வடிகிறது என்று சொல்லாதவர்கள். ஒரு 100 ஆண்டு கால திராவிட இயக்க பயணத்தில் எத்தனையோ விமர்சனங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம், அறிஞர் பெருந்தகை அண்ணாவை என்ன பேசினார்கள், அதை அண்ணா எப்படி எதிர்கொண்டார் என்பதை நினைத்தால் உலக வரலாற்றில் நயத்தக்க நாகரிக அரசியலை அண்ணா சொல்லித் தந்தது மாதிரி வேறு எந்த தலைவரும் சொல்லித் தந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் எல்லை கடந்தே பேசுகிறார்கள். பாம்பு கடித்து விட்டால் அதற்கு மருந்தே பாம்பின் நஞ்சுதான் என்று நான் படித்திருக்கிறேன். ஆகவே பாம்பு கடிக்கிறது என்றால் அவர்களுக்கும் அந்த வகையிலே பதில் சொன்னால்தான் புரியும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்காக இந்த அரங்கை நான் முழுவதுமாக பயன்படுத்தப் போவதில்லை. பொது வெளி வரட்டும். பல பேர் கொரோனா நீடிக்க வேண்டும் என்றே கருதுகிறான். பொதுவெளியில் பேசினால்தான் இதை போட்டு உடைக்க முடியும். ஆகவே இவர்களை கண்காணிகள் என்று சொல்வதை விட பார்ப்பனிய கவர்னர்கள் என்று சொல்லியிருக்கலாம், பார்ப்பனிய காட்டி கொடுப்பவர்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆகவே நேருக்கு நேர் நின்று நான் ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல்ல அறைகோல் விட்டிருக்கிறேன். நீ ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்று நான் கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவன் முகம் மட்டும்தான் பல பேருக்கு தெரியும், அவனுடைய அகம் அவ்வளவு நஞ்சு நிறைந்தது. நான் 5 வருஷமா பேசிட்டு இருக்கேன். இது பெரிய ஆபத்து. ஏனென்றால் அவர்கள் நேரடியாக வரமாட்டார்கள். எல்லா சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்றால் உனக்கேன் ஆத்திரம் வருகிறது? உனக்கேன் கோபம் வருகிறது? ஸ்பஷ்டமா ஓம் பாணியிலே சொல்றேன், ஸ்பஷ்டமா வேதத்தை உச்சரிக்க உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நாங்க அந்த உத்தியோகத்தை பார்த்தா ஒன்னை விட அழகா செய்வோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு திருமணம், பொதுவா திருமணங்களுக்கு தம்பிகள் என்னை அழைப்பார்கள். ஒரு ஊரில் தங்கி இருக்கிறேன். அறை கிடைக்கவில்லை. அவர்கள் அந்த கல்யாண மாப்பிள்ளை சொன்னா, அண்ணா அறை கிடைக்கல, எங்க வீட்டுல தங்கலாமான்னு கேட்டான். நான் சொன்னேன், உங்க வீட்டுல கல்யாணம், உறவுகள் எல்லாம் குடியிருப்பார்கள். நான் தங்குகிற அறையில அறை பையன்களை அனுமதிப்பதில்லை. நான் கொஞ்சம் பிரைவசியை விரும்புகிறவன், தம்பி வேண்டாம், நானே ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுகிறேன்னு சொன்னேன். என்ன ஏற்பாடுனா ஒன்றில் வண்டியிலிருந்து தூங்கிடலான்னு முடிவு பண்ணேன். அப்ப அவன் சொன்னான், அர்ச்சகருக்கு ஒரு ரூம் போட்டிருக்கோம், கல்யாணத்தை அர்ச்சகர் தான் நடத்தி வைக்க போறாரு, மந்திரம் ஓத போறாரு, நான் தாலி எடுத்து கொடுக்க போறேன். அவர் அங்கு ஒரு பெட் இருக்கு, அதுல அண்ணன் படுத்துக்கிறதுல ஏதாவது அசௌகரியம் இருக்கான்னு கேட்டான். ஒரு அசௌகரியம் இல்லை தம்பி, எனக்கு கொஞ்சம் தூங்கணும், அவ்வளவுதான், தூங்குங்க. நான் தூங்கிட்டேன். இந்த அர்ச்சகர் முதல்ல போனாங்க, அந்த இதெல்லாம் அந்த தீ கொளுத்த அந்த புகையெல்லாம் காட்ட அந்த ஏற்பாடெல்லாம் பண்ண 4 மணிக்கு எழுந்து போயிட்டார். ஒரு மணவிழாவிற்கு வந்து குளிக்காமலே அர்ச்சகர் போறான். நான் கண்காணிச்சுட்டே இருக்கேன். நான் தான் கண்காணி. என்னுடைய திராவிட மொழி குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற மொழி எங்கள் தமிழ் மொழி.
இதை நான் சொல்லுகிறேன். உலகத்திலே எல்லா மொழிக்கும் ஒரு தந்தை உண்டு, தாய் உண்டு. தந்தையும் தாயும் இல்லாத ஒரே மொழி உலகத்தில் எங்கள் தமிழ் மொழி மட்டும்தான். அதனால்தான் கண்ணதாசன் பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளே. பெற்றோர் கிடையாது தமிழுக்கு. நான் கேட்கிறேன், நீ அன்னைக்கு நாவலர் பேசுவாராம், நான் கேட்டதில்லை. நாவலர் பேச்சு 1969 நாகர்கோவில்ல இடைத்தேர்தல். காமராஜர் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக இருந்திருக்கிறார். திமுக கூட்டணியில சுதந்திரா கட்சியின் வேட்பாளராக மிகப்பெரிய செல்வந்தர் டாக்டர் மத்தியாசன் இருக்கிறார். அப்பொழுது நான் பள்ளி மாணவன். நாவலர் ஒரு இடத்துல பேசுகிறார். அன்னைக்குதான் அவருக்கு பேச்சை கேட்டேன். நாவலர் தமிழ்நாட்டு மேடைகள்ல திரும்ப திரும்ப பாவேந்தர் பாட்டை எல்லா மேடைகளிலும் தொடங்கும் போதும் முடிக்கும் பொழுதும் உச்சரித்து விட்டு தான் இறங்குவார். அதிமுகங்கிற அமைப்புக்கு போயும் அழுக்காகாமல் தப்பியதுல அவர் ஒருவர். அவர் சொல்லுவார், நீ வேற. பெரியாருடைய கடைசி பேருரையில சொல்றார், உன் உடை என்ன, உன் உணவு என்ன, உன் நடை என்ன, உன் நாகரிகம் என்ன என்று நலிவுற்ற நிலையில் பெரியாருடைய கடைசி பேச்சில் அவர் பேசுறார். நாவலர் அன்னைக்கு சொல்லுவாரு, ஒரு பள்ளிவாசல்ல கொடுக்கிறதுக்கு ஒரு கிடா நேர்ந்து விட்டுருக்கு. பள்ளிவாசல்ல நேர்ந்து விட்டுருக்கு, பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட்டுருக்குன்னு அந்த கிடாவை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நேசிச்சாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இலையோ தலையோ புல்லோ புண்ணாக்கோ பருத்தியோ கடலையோ கொண்டு கொடுப்பாங்க. மிக குறுகிய காலத்துல ஆடு ஒரு உள்துறை அமைச்சரை மாதிரி வளர்ந்து விட்டது. எல்லாரையும் முட்டுது. அந்த ஆடு வளர்க்கிற அவன் நேர்ந்திருக்கிற அவனே கொண்டு போய் உணவு வைக்க முடியல. அவனே பயப்படுறான். அப்ப அவன் ஒரு நாள் சொன்னான், அவனுடைய மனைவிட்டா, சீனா நம்ம பள்ளிவாசல்ல கொண்டு கொடுத்துருவோம், நேர்த்திக்கடனை நிறைவேற்றிடுவோம், இது இன்னும் வச்சிருக்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னான். பிறகு உணவை எட்டி நின்றே எறிந்தார்கள், கொடுக்கல, எறிந்தார்கள். ஆடு சாப்பிட்டு வளர்ந்தது. பிறகு ஒரு விதமான துர்நாற்றம், குளிக்க வைக்கல, துர்நாற்றம். சரி, எப்படியாவது இந்த ஆடை கொண்டு போய் நாகூர் தர்காவில் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி மாசிலாமணின்னு ஒரு தமிழனை கூப்பிட்டு, உங்க வாடா, 1000 ரூபாய் தர்றேன், வண்டியும் தந்துடுறேன், நீ கொண்டு போய் நாகூர் தர்காவில் சேர்த்துடு, நாங்கள் இன்னொரு வண்டியில் வாரோம்னு சொல்லி அவன் ஆடு அவுக்கிறதுக்குன்னு நெருங்குறான். அந்த நாற்றம் பொறுக்க முடியாம 1000 இல்ல 5000 தந்தாலும் இந்த உத்தியோகம் வேண்டான்னு போயிட்டான். அப்புறம் ஒரு மலையாளி வர்றான், அவனும் நாத்தம் பொறுக்க முடியலன்னு போயிட்டான். பிறகு கர்நாடகத்தில் இந்த ஒருத்தன் வரான், அவனும் நாத்தம் பொறுக்க முடியலன்னு போயிட்டான். பிறகு ஆந்திராவில் இந்த ஒருத்தன் வர்றான், அவனாலையும் நாத்தம் பொறுக்க முடியலன்னு போயிட்டான். பிறகு உத்தரப்பிரதேசத்திலேருந்து ஒருத்தன் வர்றான், அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம்னு சொன்னால அவனுக்கு அலாதி சந்தோஷத்துல அவன் அவுக்கிறதுக்குன்னு கிட்ட போயிட்டான். ஆடு அத்துட்டு ஓடிட்டு. ஏன்னா இவனுக்கு நாத்தம் ஆட்டுக்கு பொறுக்கல. இதுதான் உங்க ஜாதகம். இத்தனைக்கு எனக்கு தண்ணி வசதி இல்லை. உனக்கு வற்றாது வளங்கொழிக்கிற ஜீவ நதிகளின் மடியில் இருக்கிறாய். நீ அதுல குளிக்கிறது இல்லை, அதுல பிணங்களைத்தான் கொண்டு வருகிறாய். நீ இன்னைக்கு ஒரு கலாச்சார பாசிசத்தை இந்தியாவில் கட்டவிழ்த்து விட முடியும் என்று நம்பி அதிலே வெற்றி பெற்று விடதாக கருதுகிறார்.
அதற்கு என்ன செய்கிறான்? மாநில உரிமைகள் பேசுகிற கட்சிகளை குறிவைத்து தாக்குகிறான். பாண்டிச்சேரியில் என்ன நடந்தது? மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மண்ணில் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாலே அவர் ஆட்சி அமைத்த இடம் பாண்டிச்சேரி. 77 இங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி ஆட்சி அமைத்த இடம் பாண்டிச்சேரி. இன்னைக்கு என்னாச்சு? பாண்டிச்சேரியில் அதிமுகவுக்கு வரலாற்றில் ரெப்ரசன்டேஷன் இன்னைக்கு இல்ல. என்னடா நியாயம்? ரெப்ரசன்டேஷனே இல்ல. அதற்கு அவர்கள் வெட்கப்படவும் இல்லை. ஏன் வெட்கப்படவில்லை என்றால் கோபப்படுவார்களாம். ரெப்ரசன்டேஷன் எங்கெல்லாம் செய்திருக்க? கோவாவில் செய்துட்ட, மேகாலயாவில் செய்துட்ட, சிக்கிம்ல செய்துட்ட, பீகார்ல செய்துட்ட, மத்திய பிரதேசத்தில் செய்துட்ட, எல்லா இடத்திலையும் செய்துட்டோம். ஆள பிறந்தவர்களாம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம். செல்வாக்குன்னா அவ்வளவு செல்வாக்கு. ஐக்கிய நாட்டு சபையில பேசுறான், எதிரில் அவ்வளவு கூட்டம். இதை இங்க பேச முடியாது. பெரிய சோகமே. இன்னைக்கு நோபல் பரிசு யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா, கருத்துரிமைக்கு உயிர் தந்த 2 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு ஆள் பிலிப்பைன்ஸ், ரெண்டு நாட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இங்க இந்தியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியல. நீ வெளியில சொல்றியா? வெளியில சொன்னா உன்னால முடியுமா? ஒரே மேடையில் விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறையூர் விடுது, ஏதோ சும்மா போகிற போக்கில் போடுறது இல்லை. நான் பேசுறதுக்கு தயார். நீங்க யாராவது தயாரா? ஏன்னா உங்கள்கிட்ட தரவில்லை. நீங்க எதுக்கு இப்படி வர்றீங்க? உங்களுக்கு இது பிழைப்பு, உங்களுக்கு இதுல ஒரு சுகம். ஆனா சுபவிக்கு ஞாபகம் இருக்கு, அவருடைய இடதுசாரி தமிழ் தேசிய நூலை பாண்டிச்சேரியில அறிமுகம் செய்து நான் பேசினேன். நீங்கள் அடிமையாக இருப்பதிலே சுகம் காணுகிறவர்கள், அடிமையாக இருப்பதிலே ஆதாயம் கிடைத்தால் அதிலே அகமகிழ்ச்சி அடைகிறவர்கள். இதுதான் உங்கள் வரலாறு. சோவியத் அடிமைகள் இருந்தார்கள், அவர்களை விலைக்கு வாங்குவார்கள், முடியை மொட்ட சிறைப்பார்கள், பயங்கரவளுக்கே இருக்கும், முட்ட சிறைத்து விடுவார்கள். அந்த அடிமையின் முடியில், தலையில் இருக்கிற முடியெல்லாம் ஒட்ட சிறைத்த பிறகு முடியே இல்லாமல் வலுவழுப்பாக இருக்கிற அவனுடைய தலையில் தலைமுடி வளர ஆரம்பிக்கும். இது முடியின் இயல்பு. அது மேலேதான் வளரும். முடி வளர ஆரம்பிக்கிறது. முடி வளர ஆரம்பிப்பதை எஜமான் விரும்பவில்லை. முடி மேலேதான் வளரும். அதனால் என்ன செய்து விட்டான்? குதிரை தோலை உரித்து அவனுடைய தலையில் இறுக கட்டி முடி மேலே வராமல் பார்த்து கொண்டார்கள். முடி மேல வராது, குதிரை தோலை இறுக்கி கட்டிட்டான். ஆனால் முடியின் இயல்பு மேலே வரும். ஆனால் குதிரை தோல் அதற்கு அனுமதிக்கவில்லை. முடி மேலே வளர்கிறது, குதிரை தோல் வர அனுமதிக்கவில்லை. அவனுக்கு தலை வலிக்கிறது, அவனுக்கு கண்கள் சிவக்கிறது, அவனுக்கு நெஞ்சு நோகிறது, அவனுடைய குறி சூடைகிறது, அவனுடைய இரத்த அழுத்தம் எகிறுகிறது. மேலே வருகிற வளரக்கூடிய முடியை மேலே வளர விடாமல் குதிரை தோலை வச்சு அழுத்தி கட்டி அவனை ஆதிக்கம் செலுத்துகிற அந்த ஆதிக்கத்தை அவன் எதிர்க்க முடியவில்லை. முடி வளரவும் வாய்ப்பில்லை. இப்படி எல்லாம் பிறழ்ந்து போன நிலையில், அவனுடைய புலனும் பொறியும் சிதைந்து போன நிலையில், எதிரில் அவனை ஈன்று புறம் தந்த, முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்ற அன்னை வருகிறாள். பால் தந்த தாயை அவன் எட்டி உதைக்கிறான். ஏனென்றால்
அவள்தான் அம்மா என்று அவனுக்கு தெரியாது. அந்த அடிமைக்கு தெரியாது. அவனை சான்றோனாக்கி அழகு பார்த்து தந்தை வருகிறார், அவர்தான் அப்பா என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் நொடிந்த பொழுதெல்லாம் அவனுக்கு ஏணியாகவும் தோணியாகவும் இருந்தவன் உயிர் தோழன் வருகிறான். அவனை வெட்டறிவாளால் வெட்டுவதற்கு ஓடுகிறான். தாயை, தந்தையை, உடன் பிறந்தவனை, சுற்றத்தை, உயிர் தோழனை யாரை பார்த்தாலும் வெட்டப் போகிறான் என்றால் அந்த அடிமை அப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறான். அந்த அடிமைகள் தான் இங்கே தமிழ் தேசியம் பேசுகிற தமிழ்நாட்டில் இருக்கிற நவீன அடிமைகள். உங்களை அப்படி அவன் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறான். எதுக்கு கத்துற நீ? இதை விட வேகமா நான் கத்துவேன். அதுல போட்டி வச்சாலும் நான் முதல் பரிசு வாங்குவேன். எதுக்கு கத்துற? நீ என்ன சொல்ல வர்ற? மணியரசன் படித்தவர், இந்த பயலாவது படிக்கல. எந்த பயல்னு உங்களுக்கு தெரியும். மணியரசன் படித்தவர். அவர் கண்ணோட்டம் இதழ் கொண்டு வந்த காலத்திலே நான் சந்தா கட்டினவன். இப்பவும் தமிழ் தேசிய கண்ணோட்டத்துக்கு சந்தா கட்டி படிச்சுட்டு இருக்க. ஏன் விதி? நீ இப்ப எங்களை என்ன செய்யற? நீ இந்து, நான் கேட்கிறேன், திராவிடம் தமிழ்ல இருக்கான்னு கேட்கிறியே, இந்து இருக்கான்? நான் வழிபடுகிறேன், நான் இறை நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன், நான் கோவிலுக்கு செல்லுகிறேன். வலியும் துயரமும் என்னை வழிமறிக்கிற பொழுதெல்லாம் நான் கடவுளிடத்திலே கைகுவித்து வணங்குகிறேன். நான் கேட்கிறேன், இந்து இருக்காங்க சொல்லு. வள்ளலார் காலம் வரைக்கும் இல்லையே. திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரா? ஆளாள சுந்தரர் சொல்லியிருக்காரா? அருட்பிரகாச வள்ளலார் சொல்லலையே, மாணிக்க வாசகர் சொல்லலையே, தெய்வ சேக்கிழார் சொல்லலையே, என்றுமுள்ள தென்னமலை இயம்பி இசை கொண்ட கம்பன் சொல்லலையே, ராமகாதை எழுதின கம்பனே சொல்லல, தொண்டர்கள் மாக்கதை சொன்ன சேக்கிழாரே சொல்லல, புறம்போக்கு நாய்களை நீங்க ஏண்டா சொல்றீங்க? சொன்னாரா? வள்ளலார் சொன்னாரா? இப்ப நீ என்ன சொல்ற? நான் ஏன் இஸ்லாமானேன்? நீ எனக்கு உரிமை தரல. நீ என்ன வெளியில நிறுத்தின, நீ என்னை அவமதித்தாய், நீ என்னை ஆறாதவர்களாக அலட்சியப்படுத்தினாய். கருப்பு நிறம் உள்ளவன், கரடு முரடான தோற்றம் உள்ளவன், அபிசீனி அடிமை, அவன் பேர் பிலால். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிடத்தில் அவன் பள்ளிவாசலில் பாங்கு செல்லுகிற பாக்கியத்தை இஸ்லாம் அவருக்கு கொடுக்கிறது. நீ குடிப்பியா? நீ குடிப்பியா? திருமுறைகளை நான் ஓதுறேன், என்ன நாளைக்கு அர்ச்சகராக்குவியா? என்ன அநியாயம் இது? அரேபிய மதம், அது மதம் அண்ணா சொன்னார். இஸ்லாம் மதம் அல்ல, மார்க்கம் என்றார் அண்ணா. அதான் சொன்ன, நீ வாசிக்கல. இதுக்காக இஸ்லாத்தையோ கிறிஸ்தவத்தையோ ஆதரித்து பேசுவது என்பதல்ல என்னுடைய நோக்கம். அதென்ன தமிழ் இந்து? அதான் ஒரு பத்திரிகை வந்துட்டு இருக்கு. நீ என்னத்துக்கு கொண்டு வர? நாங்க வாங்கிட்டு தானே இருக்கோம். நீ அதையாவது படிக்கிறியா? என்னடா இது? நீங்க என்னெல்லாம் செய்திருக்கீங்க? வரலாறு நெடுக எங்க வடுக்களை பேசினா கண்ல கண்ணீரும் இதயத்தில் ரத்தமும் வரும். ஒரு 100 ஆண்டு கால சரித்திரம். எப்போது நாங்க இந்திய எதிர்த்தோம்? 2வது உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிற நேரம். எப்போது இந்திய எதிர்த்தோம்? இந்தியாவிற்கான விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த நேரம்.
இரண்டாவது உலக மகா யுத்தமும் இந்திய விடுதலை போரும் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்த்தோம்? இந்தியின் மீது வெறுப்பா? இல்லை. இந்தி பேசுகிறவன் மீது வெறுப்பா? இல்லை. ஹிந்தி இஸ் a symbol of domination. அது ஆதிக்கத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of religion. அது மதத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of மனுதர்மா. அது மனுதர்மத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of north. அது வடக்கின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of disintegration. அது பிரிவினையின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of discrimination. அது அநீதியின் சின்னம். அதனால எதிர்த்தோம். இன்னைக்கு அது என்ன நடக்கு? நீ கனிமொழி எம்பிட்டையே இந்தி தெரியுமான்னு கேட்கிறியே. எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? 10 கோடி ரூபாய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன் தொகுதி மக்களுக்கு செலவழிப்பதற்கு கொடுத்த ஃபண்டை எடுத்துட்டியே. பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டை உருவாக்கி அதுக்கு கணக்கு கேட்கப்படாதுங்கிறியே. நீ நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட உனக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்கிறியே. இப்ப சொமோட்டோக்காரனே கேட்கிறான். என்னடா இது? இந்தியா ஒரு நாடல்ல. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் நாளைக்கு செத்துருவேன். நாளைக்கு சாவினை தேடி வரலாம். நாளை நான் சவக்குழிக்குள் போகலாம். ஆனாலும் ஒரு தலைமுறை இந்தியா ஒரு நாடல்ல என்று சொல்லுகிற ஒரு தலைமுறை தொடர்ந்து இந்த மண்ணில் இருக்கும். அதற்கான விதை இங்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. சொன்னவன் TM நாயர். இந்தியா could not be considered as a nation. நீ திராவிடத்தை ரொம்ப கொச்சப்படுத்துற. யாருக்கும் ஆமக்கறியை வாங்கி கொடுத்துட்டு அரை நிமிஷம் ஒரு போட்டோ எடுத்துட்டு ஈழத்துக்காக தியாகம் செய்தவர்கள் அதை சொல்லல. அண்ணன் போடா கைதியா இருக்கார் சுபவி, சென்னை சென்ட்ரல் ஜெயில. நான் ஒரு நள்ளிரவில் கைது செய்யப்படுகிறேன். என்ன கொண்டு கீழே ஒரு கொட்டடியில் அடைச்சாங்க. அண்ணன், தாயன்பன் எல்லாம் இருக்காங்க. சம்பத்து வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த இரவு 2 மணி இருக்கும். அண்ணன் ஒரு ஆப்பிள் கொடுத்து விட்டார். எனக்கு கடுமையான பசி. இந்த ரிமாண்ட் பண்ண பையில ஒன்றும் வாங்கி தரல. நான் வாங்கி சாப்பிட்டேன். நான் கேட்கிறேன், என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என்னுடைய பண்பாடு, அதனுடைய சுயநிர்ணய உரிமையை நான் பேசினால் நீ இந்திய தேசியம் என்கிற திரையிட்டு மறைக்கிறங்கிறது என்னுடைய நீண்டகால போராட்டம். அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் 100 ஆண்டு காலம் பயணம் செய்து நாடாளுமன்றத்திலே அண்ணாவே பேசிட்டார். ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக், ஐ ஆம் ப்ரௌட் டு கால் மை செல்ஃப் டிராவிடியன் பேசி நேருவுக்கே வேர்த்து போச்சு. இப்ப இருக்கிறவனுக்கு வேர்வை வராது. நேருவே நிலை குலைந்துட்டார். அண்ணாவுக்கு அந்த ஃபொனட்டிக்ஸ், அந்த ஸ்டைல கேட்டு பாபுஜி ஹஜீவன் ராமே அண்ணாவை பார்த்து நானும் திராவிடம் தான்ட்டார். ஐ ஆம் எ டிராவிடியன் ஃப்ரம் பீகார் அப்படின்னாரு. யாரு? பாபுஜி ஹஜீவன் ராம். இந்த பயிலுக்கு இதெல்லாம் தெரியாது. திராவிடம் என்பது ரேஸ், திராவிடம் என்பது கோட்பாடு, திராவிடம் என்பது என்னுடைய உயிர் மூச்சு. உற்ற தேகத்தை இழந்தாலும் இந்த உயிரை இழக்க நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம்.
அதற்கான போர் தான் இந்த போர். வீழ்த்த முடியாது திராவிட இயக்கத்தை. ராஜாஜியால முடியலையே. எவ்வளவு பெரிய ஆளு ராஜாஜி, எவ்வளவு பெரிய ஆளையா. நாயகி திவ்ய பிரபந்தம் அத்தனையும் மனப்பாடம். நம்மாழ்வார் பாட்டு 10 பாட்டு படிச்சோன்னு வச்சிட தோணுது நமக்கு. அந்த கிழமை எல்லாத்தையும் படிச்சு உரை எழுதியிருக்கார். பகவத்கீதையை தமிழ்ல தந்தவர் பெரிய ஆளு. அங்க கல்கத்தாவில் கவர்னரா இருக்குமோ கொடுத்த தங்க கைப்பிடிய கவர்னர் பதவி முடிஞ்ச உடனே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டார். அவ்வளவு நேர்மையான ஆளு. அவராலே முடியலையே. இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அவராலே முடியலையே. சாமானிய மக்களினுடைய தலைவன் ஒரு பெரிய சகாப்தம் படைத்த காமராஜரால முடியலையே, நேருவால முடியலையே. பொறுக்கிகளும் புறம்போக்குகளுமா திராவிடத்தை வீழ்த்திட முடியும்? முடியாது உங்களால. அன்னைக்கு 1938 ஆகஸ்ட் திங்கள் நினைக்கிறேன், பட்டுக்கோட்டை அழகிரி நடக்கிறார். திருச்சியில இருந்து தலைநகர் சென்னை வரைக்கும் எத்தனை நாள்? 42 நாள், 84 பொதுக்கூட்டங்கள். 42 நாள் நடக்கிறார், 84 பொதுக்கூட்டம் பேசுகிறார். என் பெருமைக்குரியவர்களே, 234 ஊர் வழியாக இந்த பயணம் வருகிறது. அந்த பயணம் தலைநகர் சென்னைக்கு வந்த பிறகு மறைமலை அடிகள் தலைமையில் தான் கூட்டம். ஐயா பெரியார், தந்தை பெரியார் பேசுகிறார். தமிழ்நாடு தமிழருக்குன்னு பெரியார் அங்கதான் முதல்ல சொன்னார். பெரியார் சுதந்திர தமிழ்நாடுன்னு புத்தகமே எழுதியிருக்கார். நீ எழுதுவியா? எழுதி பாரு. ஒன்னார் எழுத முடியுமா? தமிழ் தேசியத்துக்கு நாங்க செய்யாததை செய்துட்டியா? ஈழத்துக்கு சொந்தங்களுக்கு நாங்க செய்யாததை நீ செய்துட்டியா? அதனால அது ஒரு கள்வர் குகையில போய் இந்த பையில மாட்டிக்கிட்டான். அவனு சொல்றதெல்லாம் இவன் கேட்கறான். உனக்கு இது யாரு சொல்லி தந்தா? அவன் ஒருத்தன் வரான், முருகன் பேர் வச்சா அவன் வேலை எடுத்துட்டு வரான். நான் கேட்டேன், உனக்கு கந்தர் சஷ்டி கவசம் தெரியுமா? உனக்கு திருப்புகழ் தெரியுமா? உனக்கு திருவொற்றியூர் மும்மணி கோவை தெரியுமா? உனக்கு திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் தெரியுமா? கந்தர் அலங்காரம் தெரியுமா? கந்தர் அனுபூதி தெரியுமா? அப்படின்னு நான் ஒரு ஊர்ல கேட்கிறேன். அப்படிலாம் இருக்கான்னு கேட்கிறான். வேலை எடுத்துட்டு வரான். முருகனுக்கு உங்களுக்கு என்ன உறவு? அது என்ன முருகன் மீது திடீர் பாசம்? உனக்கு முப்பாட்டன் அப்படின்னு சொல்றான். நீ முப்பாட்டனை ஏத்துக்கிட்டா முருகனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஏன் ஐயனார சொல்ல மாட்டேங்கிற? ஐயனார்லட எங்க வழிபாடு? ஐயனாருக்கு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு ஜெயலலிதா ஆணையிட்டு என்ன நடந்தது? தோத்துச்சு தேர்தல்ல பர்கூர்ல. நீங்க எல்லாவற்றிலும் கை வைக்கிறீர்கள், விதவிதமான வேடம் போட்டு பார்க்கிறீர்கள். இதை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா ஒன்றும் இல்லாத இடத்தில் கூட அவர்கள் தாமரையை உருவாக்கிடுவாங்க. நல்ல காலம் அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சரானார். இல்லைன்னா நான் எல்லாம் இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டேன். ஒரு பெரிய பேரழிவு என்னுடைய இந்திய நாட்டுக்கு வர இருக்கிறது. இதையெல்லாம் தகர்த்து அந்த குல துரோகிகளை வேரோடும் தூரோடும் வெட்டி சாய்க்க வேண்டுமானால் ஆயுதம் எந்த வேண்டாம். நீங்கள் அறப்போரு கணியமாக வேண்டாம். நீங்கள் சிறைக்கு வர வேண்டாம். சிலுவை சுமக்க வேண்டாம். சிரமங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டாம்.
என் மானத் தமிழர்களே, அண்ணன் சுபவியின் நீங்கள் எந்த பக்கம், பேராசிரியர் முனைவர் சிவப்பிரகாசத்தின் கருவறை நுழைவும் சாதி ஒழிப்பும், வாலாஜா வல்லவனின் திராவிட தமிழ் தேசியம், பொழிலனின் தமிழ் தேசிய அரசியலை சிதைக்கும் பார்ப்பனிய கண்காணிகள், ஆளி செந்தில்நாதனின் பச்சை துரோகம், பேராசிரியர் கருணானந்தனின் திராவிடம் யாருக்கு சொந்தம் என்ற புத்தகங்களை வாசித்தும் வாசிக்க கொடுத்தும் ஒரு வரலாற்று மாற்றத்திற்கான வாசலை திறந்து வைக்க அணியமாகுங்கள். இதுதான் நாம் ஏந்த வேண்டிய ஆயுதம் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த எளியவனுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கின்ற கரிஞ்சட்டை பதிப்பகத்திற்கும் அண்ணன் சுபவிக்கும் இதுகாரம் எளியவன் பேச்சை செவிமடுத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து தொடர்ந்து சந்திப்போம், சங்கமிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடேஸ்.